ஹாய் காய்ஸ், பழனி மினி விலாக் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 4:45 நடக்க ஆரம்பித்தோம். 5:45 நாங்கள் மேலே போயிட்டோங்க. அண்ட் நல்லபடியாக சாமியில் தரிசனம் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் கிட்டக்க தான் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக 6:30க்கெலாம் வந்து வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல படிக்கட்டெல்லாம் இறங்கி கரெக்டாக 6:45க்கு நாங்கள் கீழேயே வந்துட்டோம். அப்புறம் அம்மாவும் தங்கச்சி மட்டும் ட்ரெயினில் போயிருந்தாங்களா, ஸோ அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் என்னன்னா அந்த சாவி வந்து பேக் வச்சிருந்த சாவி அம்மா கிட்ட மாட்டிக்கிச்சு. அதனால் அவங்க வந்தால் தான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அதான் 1 ஹவருக்கு முன்னாடி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனதுனால, ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்து பார்த்திங்கன்னா அம்மா செஞ்ச புளி சாதம், நான் கடையில் வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்னு எல்லாத்தையும் போட்டு மொத்த குடும்பமும் நல்லா சாப்பிட்டோம். 8:40க்கு ட்ரெயின் வந்தது. ஸோ கரெக்டாக வந்து 9:30க்கெலாம் வந்து திண்டுக்கல் விட்டுட்டாங்க. பட் என்ன ஒன்றா எங்கள் கெட்ட நேரம் ட்ரெயினே கிடையாதுங்க. ஸோ ஒன்று திண்டுக்கல் டு திருச்சி வந்து ட்ரெயினே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 150 ரூபா வாங்கிட்டாங்க ஆட்டோ சார்ஜு. ஸோ திண்டுக்கல் டு திருச்சி நாங்கள் பஸ்லேயே வந்துட்டோம். ஜங்ஷன் போனோம், பட் விருத்தாச்சலத்துக்கு டிக்கெட் இல்லை. ஏன்னா ட்ரெயின் வந்து 2 ஹவர்ஸ் டிலேவாம். அதனால நாங்கள் வந்து பஸ் ஏரியே பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் போயிட்டோம். ஸோ நல்லபடியாக இந்த பழனி ட்ராவல் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சுது. லவ் யூ காய்ஸ், பபாய்.